பணக்கார பையன் பாகம் 13. சந்தோஷ் அழுவதை பார்த்த அனுவுக்கும் அழுகை வந்தது. சந்தோஷை தெரிந்தே கஷ்டப்படுத்துகிறோம் என்று நினைத்து கொண்டு அழுதாள். உங்களுக்காக நான் இருக்கேன் என்று சொல்லுவேன், உனக்காக என் உயிரை தருவேன் என்று சொன்ன. ஆனால் இன்னைக்கு என் உயிரையும் எடுத்துக்கொண்டு நடைபெறமாக வாழ வைத்தது மட்டும் பத்தாதுன்னு இன்னும் என்னை கஷ்டப்படுத்துகிற. என் பையனை என்னை போலவே அப்பா பாசத்துக்காக ஏங்க வச்சிருக்க. இனிமேல் என் பையன் உன் கூட வரமாட்டான். நீ என்னை விட்டு போகணும்னு நினைத்தால் நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ. இல்லை பையன் வேணும் என்றால் உள்ளே வா என்று சொல்லிவிட்டு சென்றான். என்னால் நீங்கள் சொல்வதை எதையும் செய்ய முடியாது சந்தோஷ் என்று தன் தாலியை இறுக்கி பிடித்து கொண்டு அழுதாள். பிறகு தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தன் அத்தையை நோக்கி சென்றவள், அத்தை, ஒரு தாசியோட பொண்ணை உங்கள் மருமகளை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டாள். அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியை எழுந்து நின்றனர். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் விழித்தனர். தன் அம்மா பெயர் ரேணுகா. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்ல தன் தாய் தந்தையை இழந்து விட்டாங்க. ரேணுகாவுக்கு சொந்த பந்தங்கள் யாரும் உதவி செய்யவில்லை. அனைவரும் கைவிட்ட நிலையில் அனாதையாக நின்றாள் ரேணுகா. என்ன செய்வது என்று தெரியாமல் கால்கள் போன திசையில் சென்றாள் ரேணுகா. அவள் கால்கள் போய் சேர்ந்த இடம் ஒரு தாசிகள் குடியிருப்பு. அங்கு இருப்பவர்கள் எல்லாரும் விதியாலும் சில பேரின் சதியாலும் தாசியானவர்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ரேணுகாவை இங்கு தங்க வைக்க முடிவு செய்து அவளை அங்கே தங்க வைத்து யார் கண்ணிலும் படாமல் மறைத்து வைத்து வளர்த்து வந்தார்கள். அங்கு உள்ள செல்வி அக்கா ரேணுகாவுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து அவளை படிக்கவும் வைத்து கொண்டிருந்தாள். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்க அந்த தாசிகளின் தலைவன் கண்ணில் சிக்கினாள் ரேணுகா. அன்று முதல் அவன் எண்ணம் முழுவதும் ரேணுகாவை நல்ல விலைக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அதற்கான நேரம் வந்துவிட்டது. அந்த தலைவன் ரேணுகாவை சிக்க வைக்க ஒரு நல்ல திட்டம் போட்டான். அதையே செயல்முறையும் செய்தான். ரேணுகாவுக்கு போன் பண்ணி, ரேணுகா, செல்வி வர கொஞ்சம் நேரம் ஆகுமாம். அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். செல்வி வர நேரமாவதால் நீ போய் அந்த வேலையை செய்றியா என்று கேட்டார். சரி அண்ணா என்று கூறினாள் ரேணுகா. ஒன்றுமில்லை ரேணுகா, பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் ஒரு கஸ்டமர் இருக்கார். அவரை போய் நம்ம ஏரியாவுக்கு அழைச்சிட்டு வரணும், அவ்வளோதான் என்றார். சரிங்க அண்ணா, நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்றாள் ரேணுகா. அந்த தலைவன் ஹோட்டல் பெயர் சொல்லி ரூம் நம்பரையும் சொல்லி அனுப்பினார். ரேணுகா அந்த ஹோட்டலில் அவர் சொன்ன அறைக்கு சென்றாள். அந்த அறை இருட்டாக இருந்தது. ரேணுகா அந்த அறையில் உள்ள லைட்டை ஆன் செய்தாள். அங்கு ஒருவன் ரிங்ஸ் பண்ணி கொண்டு போதையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ரேணுகா வெளியே வர பார்த்தவளை பிடித்து இழுத்தான். அவன் இழுத்ததில் ரேணுகாவின் ஆடை கிழிந்து விட்டது. அவனிடமிருந்து தப்பிக்க போராடினாள் ரேணுகா. அப்போது ரேணுகா கையில் கிடைத்தது ஒரு பாட்டில் சிக்கியது. அதை எடுத்து ஓங்கி அவன் தலையில் அடித்தாள். அவன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளியே ஓடி வந்தாள் ரேணுகா. ஓடி வந்தவள் அருகில் உள்ள அறையில் நுழைந்து லைட் ஆன் பண்ணினாள். அங்கு ஒருவர் கையில் பாட்டிலுடன் சுவரில் ஏறி நின்று சாவதுக்கு ரெடியாக நின்று கொண்டிருந்தான். ரேணுகாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே அவர் கையை பிடித்து இழுத்து கீழே இறக்கினாள். என்ன உங்களுக்கு அப்படி பிரச்சனை? சாக போறீங்க? சாக தைரியம் தேவையில்லை, வாழத்தான் தைரியம் தேவை என்றாள். அவர் போதையில் இருந்தவர், நான் என்ன வாழ்கிறேன்? எனக்கு யாரும் இல்லை. ஒரு அக்கா இருக்கா, அவ என்னை படுத்துகிற பாடு என்னால் தாங்க முடியலை என்று அழுதான். அழுது கொண்டு இருந்தவன் அப்படியே அவள் மடியில் தலை வைத்தவாறு தூங்கி போனான். ரேணுகாவும் தூங்கினாள். கண் விழித்தவன் ரேணுகா மடியில் தூங்குவதை கண்டவன் பயந்து எழுந்தவன். நான் உன்கிட்ட எதுவும் என்று கேட்க வந்தவர் அதற்குள் முந்திக் கொண்ட ரேணுகா, நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணவில்லை என்றாள். என் பெயர் ரேணுகா என்றாள். நான் சங்கர் என்றான். சரி, நான் கிளம்புறேன், ரொம்ப நன்றி என் உயிரை காப்பாற்றியதற்கு என்றான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இனிமேல் உங்கள் மனதில் சாக வேண்டும் என்ற எண்ணம் வரவே கூடாது என்று கூறினாள். என்றான் சங்கர். சார், எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்றாள். என்ன என்றான். நீங்கள் போகும்போது என்னை கொண்டு வெளியே விடுங்க, அந்த கயவன் இருந்தாலும் இருப்பான் என்றாள். சரி என்றான் சங்கர். கொஞ்ச தூரம் சென்றதும், சார், என்னை இங்கே இறக்கி விடுங்க, நான் இங்கே இருந்து போகிறேன், நீங்கள் எல்லாம் எங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடாது என்றாள். சரி, இந்தா என் நம்பர், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கால் பண்ணு ரேணுகா என்றான். சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு சென்றாள். ரேணுகாவை பார்த்த சங்கருக்கு ஏதோ வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைப்பது போல் ஒரு உணர்வு. அவளை கண்டதும் அவன் மனதில் என்னைக்குமில்லாத சந்தோஷம். அதே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு சென்றான். அங்கே அவள் அக்காவும் அவள் கணவரும் சங்கர் வருகைக்காக காத்திருந்தார்கள். ரேணுகா தன் வீட்டுக்கு சென்றதும் அங்கு உள்ளவர்கள் அவளை காணாமல் பதறிக்கொண்டிருந்தார்கள். ரேணுகா வந்ததும் தான் அனைவருக்கும் நிம்மதி கிடைத்தது. ரேணுகா வந்து நடந்தது எல்லாம் சொல்லி அழுதாள் ரேணுகா.
செல்வி வந்து இதற்கு மேல் நீ இங்கே இருக்கக்கூடாது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு எங்கேயாவது போய் படித்து பிழைச்சுக்கோ. இனிமேல் நீ இங்கே இருந்தால் உன் வாழ்க்கை சீரழிந்து விடும் என்று அவசரப்படுத்தி அனுப்பி வைத்தாள் செல்வி. இருவரும் பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றனர். தாசிகளின் தலைவன் கண்ணில் படாமல் போக வேண்டும் என்று கவனமாக நடந்தாள் ரேணுகா. அவள் நேரம் அவன் அவளை பார்த்து விட்டான். அவனிடமிருந்து ஓடிவிட வேண்டும் என்று ஓடினாள் ரேணுகா. ஓடியவள் ஒரு கார் மீது மோதப் போனவள் முன்னால் கார் சடன் பிரேக் போட்டு நின்றது. அது வேறு யாருமில்லை, சங்கர்தான். ரேணுகாவை பார்த்தவுடன் பின்னால் துரத்தி கொண்டு வந்தவனை கவனித்த சங்கருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. உடனே ரேணுகாவை காரில் ஏற்றி கொண்டு சென்றான். கார் ஏறியவள் அழுது கொண்டே இருந்தாள். ஏன் அழுகிறாய் ரேணுகா, உனக்கு என்ன பிரச்சனை என்றான். அவள் அழுது கொண்டு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். அதன் பிறகு சங்கர் ரேணுகாவை தன்னுடைய தோட்டத்து வீட்டுக்கு அழைத்து சென்றான். ரேணுகா, நீ இனிமேல் இந்த வீட்டில் இருந்துக்கோ. உனக்கு உதவியாக சங்கீதா அக்கா வருவாங்க. நான் உன்னை காலேஜில் சேர்த்து விடுறேன் என்றான். சார், நான் படித்து முடித்து வேலைக்கு போய் நீங்கள் எனக்கு செலவு பண்ணுற எல்லா பணத்தையும் தாரேன் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நல்லா படி என்று சொல்லிவிட்டு உனக்கு காலேஜுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும் என்று எழுதி கொடு ரேணுகா, வாங்கி வரேன் என்றார் சங்கர். அவள் ஒரு லிஸ்ட் கொடுத்தாள். அதையெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி வந்து கொடுத்தான். சங்கருக்கு ரேணுகா கூட இருப்பது மனதுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. சங்கீதா வந்ததும், அக்கா, இந்த பொண்ணை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க, உங்களை நம்பிதான் விடுறேன் என்றான். கவலைப்படாதீங்க தம்பி, என் பொண்ணு மாதிரி பார்த்து கொள்கிறேன் என்றாள். என் பொண்ணு மாதிரி என்று சொன்னதை கேட்டு ரேணுகா கண்ணில் கண்ணீர் வழிந்தது. அம்மா, நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா என்றாள். கூப்பிடுமா, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் என்றாள். வாழ்க்கையில் முதல் முறை அம்மா என்று அழைத்த சந்தோஷத்தில் இருவரும் கட்டிப்பிடித்து தன் அன்பை வெளிக்காட்டினர். போதும் அம்மா மகள் உறவு எல்லாம், எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா என்றான். மூவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டார்கள். நேரம் ஆகிவிட்டது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் சங்கர். சங்கர் வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் அவனுடைய அக்கா வம்பு பண்ண ரெடியாக காத்திருந்தாள். ஆனால் சங்கர் அவளை கண்டுகொள்ளாமல் தன் அறைக்கு சென்றான். அறைக்கு சென்றதும் அவனுடைய மனச்சாட்சி அவனை கேள்வி கேட்டது. ஏன் அவளை கூட்டி வந்து வீட்டில் வைத்து இருக்க என்று. நான் அவளுக்கு உதவி செய்கிறேன் என்றான். அவளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஏன் உனக்கு இவ்வளவு சந்தோஷம் என்றதும் அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உடனே தன் மனச்சாட்சியை கட்டுப்படுத்தினான். அப்போது அங்கு வந்த குட்டி பையன் பிரபு அவனுடைய அக்கா மகன். மாமா என்று அழைத்து கொண்டு தன் அறைக்குள் வந்து பெட்டில் ஏறி குதித்து கொண்டு, மாமா, நீங்கள் சுரேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று சட்டென்று கேட்டான். இல்லடா தங்கம், உனக்கு யார் சொன்ன? அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன் மாமா. நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அவங்க வந்தா என் கூட விளையாட மாட்டாங்க, கொஞ்சம் கூட மாட்டாங்க. அவங்க ரொம்ப மோசம் மாமா என்றான் குட்டி பையன் பிரபு. சுரேகா சங்கர் அக்காவின் நாத்தனார். அவளை சங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்து எல்லாம் சுருட்ட திட்டம் போட்டாள் சங்கரின் அக்கா மல்லிகா. அந்த வீட்டில் பிரபு மட்டும் சங்கர் மேல் அலாதி பாசம் வைத்திருந்தான். சங்கரும் அவன் மேல் நல்ல பிரியமாக இருப்பான். இவன் மனதிலும் மல்லிகா நஞ்சை விதைத்து பிற்காலத்தில் சங்கருக்கு எதிராக வரப்போவதை உணராமல் இருவரும் விளையாடி கொண்டு இருந்தார்கள். பிரபு, மாமா உன் கூட விளையாட வேற அத்தை கூட்டிட்டு வாரேன் என்று சொல்லும்போது ரேணுகாவின் முகம் வந்து போனது. யார் மாமா அவங்க, என் கூட விளையாடுவாங்களா என்றான் பிரபு. ஆமாம் பிரபு, நல்லா விளையாடுவாங்க, உன்னை நல்லா பார்த்து கொள்வாங்க என்று கூறினான். ரேணுகா மெல்ல மெல்ல சங்கர் மனதில் நுழைய துவங்கினாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.